இப்போ ராஜுபாய் உள்ள வந்துட்டு ஒரு பொங்கல் டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேராக முதல்ல 2 ஜோடியாக பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக பாதி டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சு 2 பேரும் பொங்கல் வச்சுட்ருக்காங்க. வச்சுட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ ராஜுபாய் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதில் கேஷ் பாக்ஸ் பணம் இந்த இதில் கிடைக்கிற பிபியில் கிடைக்கிற ஃபேம்லாம் கொஞ்ச நாளைக்கு, அதில் கிடைக்கிற பணமும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படம் பண்ணோன்னா, டேய் நீ பண்ண படம் நல்லா இல்லைடா அப்படின்னு சொல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை முத்துக்குமரன் அப்படி சீரியஸாக கேட்டுட்ருக்காரு. அதாவது அது உண்மை தானே அவர் சொல்கிறது. நம்ம 4 மனுஷனை சம்பாதிக்கணும் லைஃப்பில், நம்ம ஒன்று கேட்டால் ஓடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு பெரிய உண்மையை சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்குமா சேர்ந்து. அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் அந்த கிராமத்து ஆள்னு ப்ரூவ் பண்ணுறாரு. பொங்கலில் விறகு எப்படி வைக்கணும், அது எப்படி வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக சொல்ல தெரியல, ஏன்னா நான் விறகுல பொங்கல் வச்சது கிடையாது. ஸோ அது எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. இதை முதல்ல என்ன ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அப்படி எல்லாமே சொல்கிறாரு. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஆப்போசிட் டீமுக்கும் போய் ரியா வச்சுட்ருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னு ஆப்போசிட் டீமுக்கும் போய் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்கிறாரு, முத்து ஜாக்கிரதை, பொங்கலோடு சேர்த்து மைக்கையும் உள்ளே வச்சு பொங்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய இடத்துல பிக் பாஸ் முத்து கூட கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு. நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே பிக் பாஸ் எப்போவுமே சௌந்தர்யா கூட தான் பேசுவாருன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்போயுமே ஒரு முத்து கூட நிறைய பேசுகிற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே ஓ மேலேலாம் அக்கறை இல்லை, மைக் மேலே தான் அக்கறைன்னு எல்லாரும் ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே ஃபஸ்ட்டு என் மேலே, அதுக்கப்புறம் தான் மைக் மேலே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னும் மழையில் பொங்கல் தான் வச்சிட்ருக்காங்க. ஆனால் பொங்கியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். 2 பக்கமும் பொங்கிடுச்சு. ஸோ முடிஞ்சிட்டு அவங்களுக்கு டாஸ்கில் யார் வின் பண்ணாங்க என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் மழை நின்றுச்சு. ஸோ பொங்கல் டாஸ்க்கு ஓடிட்டே இருக்குது, பார்த்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்